ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது பலம், இணைவு, பார்வை. கிரகங்கள் எப்போதும் தனிப்பட்ட முறையில் செயலாற்றுவது இல்லை. தன்னுடன் இணைந்த, தன்னை பார்த்த, தனக்கு திரிகோணத்தில் அமர்ந்த, தனக்கு கேந்திரத்தில் அமர்ந்த, தன் வீடுகளில் அமர்ந்த, தனக்கு வீடு கொடுத்த கிரகங்களின் நிகழ்வுகள், இப்படி அனைத்து விதமான அமைப்புகளோடுமே செயல்படும். ஒரு தசாநாதன் தன்னிச்சையாக செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தசைக்குள் 9 புத்திகளையும் சுருக்கி வைத்து அந்த 9 புத்திகளுக்குள் அந்தாரங்களையும் சுருக்கி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். கிரகங்கள் தன்னிச்சையாக செயல்படவே முடியாது. சூரியன் எனும் அரசனை சுற்றித்தான் அனைத்து கிரகங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பலமான அமைப்பு என்பது பார்வை திறனால் கிடைக்கக்கூடியதா அல்லது இணைவினால் கிடைக்கக்கூடியதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இருவேறு கிரகங்களின் இணைவு அப்படிங்கிறது ஒரு வித பலம். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்ப்பது அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது என்பதும் இன்னும் ஒரு வகையான பலம்தான். இந்த இணைவுக்கும் பார்வைக்கும் ஒரு நுணுக்கமான வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக உங்கள் பையன் காலேஜ் படிக்கிறார். டெய்லியும் வீட்டிலேருந்து டே ஸ்காலராக போயிட்டு வந்துட்டுருக்கார். காலையில் எந்திரிச்சு கிளம்பி காலேஜ் போகிறாரு. காலேஜ் பஸ் வீட்டு வாசலுக்கே வருது. காலேஜ் போகிறாரு, சாயந்தரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றார். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் படிக்கிறார். நீங்கள் போர்டிங்கில் கொண்டு போய் போட்டு விட்டீங்க. ஹாஸ்டல்லே, காலேஜ் ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிறாரு. 5 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை இந்த துணிமணியெல்லாம் துவைக்கிறதுக்கோசரமே வீட்டுக்கு வருவார். வந்தால் 1 நாள் 2 நாள் இருப்பார், திரும்பி போயிடுவார். அந்த இருக்கிற நாள்லேயும் வெளியில் போயிடுவார். இது ஒரு மெத்தட். இங்கே ரெண்டுலேயுமே பையன் படிக்கிறாங்கிறது உண்மை. ஆனால் வீட்டில் இருந்தபடியே போய் படிக்கிறதுங்கிறது வலுவான அமைப்பு. ஏன்னா இது நம்மளுடைய கிரக இணைவு மாதிரி. ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறதுங்கிறது கிரக பார்வை மாதிரி. அவருக்கான தேவைகளை பூரா நம்ம தான் பூர்த்தி செய்கிறோம். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறோம், காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம், செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறோம், சாப்பாட்டுக்கு கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் அவர் தூரமாக இருக்கார். அப்போ இதில் பலமான அமைப்பு எது அப்படின்னா கிரக இணைவுகள் தான். ஏன் கிரக இணைவு பலமாகிறது, கிரக பார்வை பலம் குறைந்ததாக கருதப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் இணையும் போது ஒரே தன்மை கொண்ட வீட்டில் அவை இரண்டுமே இருக்கும். 2 கிரகங்கள் இணையுதுன்னா அது ஒரே தன்மை கொண்ட வீட்டில் இருக்கும். உதாரணமாக சிம்மத்தில் 2 கிரகங்கள் இணைந்திருக்குன்னா, சிம்மம் என்கின்ற நெருப்பு தத்துவத்தில், சிம்மம் என்கின்ற சூரியனுடைய வீட்டில், சிம்மம் என்கின்ற நிலைத்த வீட்டில் 2 கிரகமும் இணைஞ்சிருக்கும். ஆனால் கிரக பார்வைகள் என்பது வேறு தத்துவ வீடுகளின் மூலமாக ஏற்படும். உதாரணமாக இப்போ சிம்மத்தில் இருக்க கிரகம் 7ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்கும். இந்த கும்பம் சூரியனுக்கு ஆகாத, சிம்மத்திற்கு ஆகாத எதிரியின் வீடு. எதிரியின் வீடு. அந்த வீட்டின் தன்மை வாயு தத்துவம், காற்று தத்துவம். அது ஒரு நிலைத்த வீடு தான், ஆனால் தத்துவமே வேற. டோட்டலாக ஆப்போசிட்டான தத்துவங்கள் கொண்ட வீடாக அது இருக்கும். அப்போ இங்கிருந்து ஒரு கிரகம் அங்கே பார்த்து ஒரு கிரகத்தை இணைத்துக் கொள்வதற்கும், ஒரே வீட்டுக்குள் 2 கிரகங்கள் இணைத்துக் கொள்வதற்குமான டிஃபரன்ஸ் நிச்சயமாக வித்தியாசப்படும். 2 கிரகங்கள் இணைந்தபடி செயலாற்றுவது என்பது அதிக பலம் பொருந்தியதுதான். ஆனால் 2 கிரகங்கள் வேறு வேறு வீடுகளில் இருந்தபடி செயலாற்றுவது, பார்வையின் மூலமாக செயலாற்றுவது என்பது பலம் பொருந்திய நிலை அல்ல. இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நீங்கள் 2 பேர் ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க, 2 பேருமே நண்பர்கள். ஒரே வேலையை தான் உங்கள் 2 பேருக்குமே பாஸ் ஒப்படைச்சிருக்காரு. இருவரும் இணைந்து செயலாற்றுகிறீர்கள். அந்த ஒரு வேலையை உங்கள் 2 பேர்கிட்டையும் உங்கள் முதலாளி ஒப்படைச்சிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து செயல்படுறீங்க. இந்த செயல்படுற தன்மையில் பலம் அதிகம். இதே உங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறீங்க. ஃபோன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க. இங்கே பலம் குறைவு. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? பார்வை திறன் என்பது 30-35% தாக்கத்தை தான் ஏற்படுத்த முடியும். ஆனால் கிரக இணைவு என்பது 100% தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ சூரியனும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிற போது
தகப்பன் மகன் உறவில் ஏற்படும் விரிசலை விட அதே சூரியனும் சனியும் ஒரே வீட்டில் இணைந்திருக்கும் போது ஏற்படும் விரிசல்கள் ஜாஸ்தியா இருக்கும். வித்தியாசம் புரியுதுங்களா? யோகங்களும் அதே மாதிரிதான். இருவேறு கிரகங்களால் கிடைக்கக்கூடிய யோகங்கள்ல 2 கிரகங்களும் இணைந்த நிலையில கிடைக்கிற யோகத்தின் அளவை விட பார்த்து கொள்ளும் போது கிடைக்கிற யோகத்தின் அளவு கம்மியாக தான் இருக்கும், பாதி தான் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு கன்னிகா லக்னம் 9, 10 கூடைய புதனும் சுக்கிரனும். இந்த புதனும் சுக்கிரனும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, அது ஒரு கதை. ஆனால் இவங்க 2 பேரும் இணைந்த நிலையில் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த யோகம் முழுமையான பலனை தரும். இன்னொரு விதியும் பார்த்துக்கலாம். ஒரு கடகலக்கண ஜாதகம், இவங்களுக்கு 9ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி செவ்வாய். இவங்க 2 பேரும் இணைந்த 9லோ 10லோ இருக்கும்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் 100% வேலை செய்யும். அதே செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி, குரு பகவான் தனுசில் இருந்தபடி தனது 5ஆம் பார்வையை செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார். இதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான். இல்ல துலாத்துல இருந்து சமசப்தமா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, இதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான். ஆனா முதலில் சொன்ன அந்த கிரக இணைவுகளினால் கிடைக்கும் அந்த 100% வலிமையானது ரெண்டாவது சொன்ன 2 பார்வையினால கிடைக்க போறதே இல்லை. இந்த பார்வையினால கிடைக்கிற தர்ம கர்மாதிபதி யோகம் எவ்வளவு %? 35% தான். ஆனா இணைவுனால கிடைக்கக்கூடிய அந்த பலன் 100%. இந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்ப கிரகங்களின் பலம் அப்படிங்கிறது இணைவுனாலேயே ஒன்று அதிகரிக்கும் அல்லது கெடுக்கும். நல்ல பலனா தீய பலனாங்கிறது நம்ம லக்னத்திற்கு அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் முடிவாகும். அவங்க லக்ன சுபரா, லக்ன பாவிகளா, லக்ன அசுபரா, இயற்கை பாவிகளா, இயற்கையில் ஒருவர் பகை கொண்ட கிரகங்களா, இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து முடிவாகும். புரிஞ்சுதுங்களா? அப்ப பலம் எது அப்படின்னா கிரக இணைவு தான். கிரகங்கள் இணையும் போது அது இயற்கையாகவே ஒரு தன்மை கொண்ட வீட்டில் இணைகின்றன, அருகாமையில் இருக்கின்றன, ஒன்றை ஒன்று ஆளுமை செலுத்த முற்படுகின்றன. அதனாலே ஏற்படும் தாக்கம். இப்ப கிரக யுத்தங்களுடைய அந்த தாக்கமே அதே தான். கிரக யுத்தம் எப்படி ஏற்படும்? 2 பேர் பார்த்துக்கிறனாலயா? நிச்சயமா கிடையாது. எதிரி நாட்டு மன்னன் அவனுடைய நாட்டில் இருந்துகிட்டு ஹேய் ஹேய்னு சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கான். இங்க நீங்க உங்க நாட்டில் இருந்துகிட்டு இந்த நாட்டு மன்னன் இங்க இருந்துகிட்டே ஹோய் ஹோய்னு சவுண்ட் விட்டுட்டே இருக்கான். இது சண்டையே கிடையாதே. எவ்வளவு நாள் வேணாலும் 2 பேர் வார்த்தை போர் புரிந்து கொண்டே இருக்கலாம். எப்ப 2 பேர் களத்துல ஒரே இடத்தில் சந்திக்கிறார்களோ அப்பதான் யுத்தம், அப்பதான் ரிசல்ட். ஸோ நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி கிரக இணைவுகள் மிகவும் முக்கியமானவை. ஒரு யோகம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யணும்னாலும் அங்கே இணைவு தான் பலம். பார்வை பலம்தான், ஆனா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப கிரக இணைவு வலிமையானது, கிரக பார்வை அதுவும் வலிமையானது, ஆனால் வலு குறைந்த வலு. இதை 35-40% தான் இது செயல்படும் எடுத்துக்க முடியும். அதை 100% செயல்படும் எடுத்துக்கணும். இதில் கிரக இணைவுகளில் இருக்கும் இன்னொரு துல்லியத்தன்மை என்னன்னா, 2 கிரகங்களும் 5 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தா அது முழுமையான இணைவாக, முழுமையான பலமாக, முழுமையான நன்மையாக அல்லது முழுமையான தீமையாக எடுத்துக்கலாம். 2 கிரகம் இணைஞ்சிருக்கு. இப்போ சூரியனோட ராகு இருக்கார், ஒரே வீட்டில் இருக்கார். சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, கூடவே ராகு இருக்காரு. சூரியன் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்காரு, ராகு மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்காரு. சோழி முடிஞ்சது. சூரியனுக்கு அங்கே ஆட்சி பவர்லாம் ஒன்றும் கிடையாது. ராகு மொத்தமாக முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு இருப்பாரு. சூரியன் கிரகணம் அடைஞ்சிடறாரு, வலு குறைந்துறாரு. இது இணைவு. அதே விதி சூரியன் சிம்மத்தில் ஆட்சி, கூட குரு இருக்காரு. இப்ப சூரியனுக்கு வலு அதிகம், கிரக இணைவு. நண்பருடன் இணைந்திருக்கிறார், குருவின் சுப பலனை தான் எடுத்துக்கொள்கிறார். ஆல்ரெடி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார், இப்ப உச்ச வலிமையோடு செயல்படுகிறார். இப்படி எடுக்கும். அப்ப கிரக இணைவு நன்மையையும் தரும், தீமையையும் தரும், முழுமையாக தரும். கிரக பார்வை நன்மையை தரும், தீமையை தரும், 35% தான் தரும். இங்கே பலமானது இணைவுதான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.